ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரிதாசன். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்லேருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகள்லாம் டிஃப்ரெண்டான பறவைகள்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. வெளியவே ஆர்ச்சை பார்த்தீங்கன்னா மரத்தில் செதுக்கின மாதிரியே டிஃப்ரெண்டான இதாக பண்ணியிருக்காங்க ஆர்ச்சு. சரி வாங்க உள்ளே போய் எந்தெந்த மாதிரிலாம் பறவை இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். இந்த வெள்ளோடு ஏரியா பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு. இந்த வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் இருக்கிறதுனால இந்த ஊர் மக்கள் எந்த ஒரு தீபாவளிக்கும் பட்டாசே வெடிக்கிறதில்ல. அதை கேட்கும்போது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு இந்த பறவைகள்லாம் பாதுகாக்கிறதுக்காக பட்டாசே வெடிக்கிறது இல்லை. இந்த போகிற ஏரியாவே பாருங்கள் எவ்வளோ பச்சை பசைன்னு அழகாக இருக்குன்னு. நம்ம இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு வரணுன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் இங்கே வரணும். அப்போதான் நம்ம பறவைகள் சரணாலயத்தை பார்க்க முடியும். பார்த்திங்கன்னா பறவைகள் சரணாலயத்துக்கு வந்தாச்சு. அங்கே 2 வீலர் பார்க் பண்ணணும். நாங்கள் அங்கே பார்க் பண்ணிட்டோம். 2 வீலர் பார்க் பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா. இது இந்த டைமிங் எவ்வளோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 5:30 வரைக்கும், அதாவது 5:30 வரைக்கும் திறந்து இருக்கும் இது இந்த பறவைகள் சரணாலயம். சரி வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அக்கா எனக்கும் அதில் டிக்கெட் வாங்கியாச்சு. பறவைகள்லாம் தண்ணியில் ரொம்ப தூரம் இருக்கும், அதுக்காக பைனாகுலர் கொடுத்துருக்காங்க. இதே வாங்கியாச்சு. இது பார்த்தீங்கன்னா 50 ரூபா. இது வாங்கிட்டு கொண்டாந்து மறுபடியும் பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கோம்.
பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க கொஞ்சமான பறவைகள் தான் இருக்குது. உள்ளே போய் பார்த்தோம்னா இன்னும் நிறைய பறவைகள்லாம் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த நடு மரத்தில் எல்லாம் நீர் காக்காவாக உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன். வைதான் பாருங்க. இப்படின்னு பார்த்தோம்னா இந்த நடுவுலையும் மரம் இருக்குது. அப்படியே நடுவில் பார்த்தீங்கன்னா ஏரி இருக்குது. சூப்பராக இருக்குது வியூவு. அப்படியே ஓரமாக அப்படியே வளைஞ்சு போகிற மாதிரி ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்கு. இன்னும் மரம் அதிகமாக நட்டு வச்சுருக்காங்க. பாருங்க சரி நிறையா பறவைகள்லாம் இருக்குது. இன்னும் போது பெருசா இருக்குது. நீர் மூழ்கி அந்த வேனை ஏற்றதுங்களா அது. ஓ சூப்பரா தெரியுதுப்பா. அதே கொஞ்சம் போட மாட்டேன். போட் டிரைவிங் பண்ணலாமா? அடைச்சிட்டாங்க. ஆமா ஆமா.
பார்த்திங்கன்னா போட் இருக்குது. அது நாம் போகிறதுக்கு இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது பறவைக்கு அடிபட்டுச்சுன்னா எமர்ஜென்சிக்காக அந்த போட் வச்சுருக்காங்க, எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு வருவாங்க. அதே நாம் போகிற மாதிரி இருந்தால் அப்படியே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். அப்படியே போய் பறவைகள்லாம் பார்த்துட்டு பக்கத்துலேயே போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலாம். சே, அந்த வாய்ப்பு போச்சு. சரி, பரவாயில்ல விடுங்க. சரி வாங்க, அடுத்த என்னென்ன பறவைகள்லாம் இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் நான் போய் பார்க்கலாம். அங்கே போய் பார்த்தோம்னா என்ன கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே போய் பார்க்கலாம். பார்ப்போமா? இப்போ பக்கத்தில் வந்தாச்சு. அங்கே பறவைகள்லாம் இருக்கும், வாங்க போய் பார்க்கலாம். டஸ்ட்பினை பாருங்க எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு. சிங்க உட்காந்துருக்கிற மாதிரி டஸ்ட்பினை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கு. இங்க வா. இந்த பத்தியா பத்தியா விடு விடு. கொம்பு பேசுவாங்க. டீ விடுடா பையன், பாடு போய் பிடிங்கிட்டே இருக்கிறான். வீட்டு பக்கத்தை எடுத்துட்டு வந்துருக்கோம், உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மூணு இருக்குது. புது எபிசோடு வேணுமா? வாங்க காட்டுறேன். உங்களோட கூட்டம் கூட்டமா போகுது. அங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் போகலாம். சூப்பர் 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 சூப்பர். அன்றையிலேருந்து பார்த்தீங்கன்னா பறவை பார்க்கவே முடியல. எல்லாமே தூரத்தில் மரத்து மேலே தான் உட்காந்துருக்கு. அதான் ஈவினிங் டைம் தான் எல்லாம் பக்கத்தில் வரும். பாருங்கள், எல்லாமே அந்த சைடு தான் இருக்குது, மரத்து மேலே தான் உட்காந்துருக்கு. கொஞ்சம் தான் இந்த சைடு இருக்குது. பைனாகுலரில் பார்த்தா அப்படியே சூப்பராக கிளியராக தெரியுது. அப்படியே ஃபோனில் வச்சு பைனாகுலரில் பார்த்தோம்னா அவ்வளோ தெரியல. நீர்வாத்து, கொக்கு இது மாதிரி தான் பக்கத்தில் இருக்குது. இதை வெளிநாட்டு பறவைகள்லாம் பார்க்கவும் முடியல. ஈவினிங் டைம் தான் பார்க்க முடியும். நீங்கள் வந்தீங்கன்னா ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா தான் தங்கருக்கு வரும்போது நீங்களும் பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த பறவையோட சீசன் பார்த்திங்கன்னா அக்டோபர் நவம்பர் மட்டும்தான் அதிகமான வெளிநாட்டு பறவைகள்லாம் அதிகமாக இப்போ இருக்கும். இப்போ அந்த அளவுக்கு இல்லை அதிகமாக பறவையெல்லாம். கொஞ்சம் கொஞ்சம் பறவை தான் இது மாதிரிலாம் இருக்குது. ஒவ்வொரு மேலெல்லாம் பறந்துட்டுருக்கு. ஈகிள், இது மாதிரிலாம் நிறையா மேலே பறந்துட்டுருக்கு.
பார்த்தீங்கன்னா நீர்வாத்து பாருங்க, அங்கே நீர்வாத்து அதிகமாக இருக்கு. இதுதான் அங்கே ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்குது. எல்லாம் பார்த்தாச்சு. இதுதான் எண்டு. நிறைய பறவைகள்லாம் இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே பைனாகுலர் வாங்கிட்டு வந்துருங்க, எல்லாத்தையும் பக்கத்தில் பார்க்கலாம். வந்தீங்கன்னா குடும்பத்தோடு வாங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஒரு கமெண்ட் போட்டுருங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போமா? பாய்.